அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சிலபஸில் இருக்கிற கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், இந்த 3 டாப்பிக்கும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். சிலபஸில் அந்த 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன். கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புதல். ஸோ இதுக்கு 2023-24 எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன கொஸ்டின் திரும்ப திரும்ப எக்ஸாமில் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது, ரீசன். ஸோ அதனால், காரணம் அப்படின்னா அதனால், அதே மாதிரி விளைவு அப்படின்னாலும் என்ன வரும், அதனால். நிகழ்வு மற்றும் விளைவு அப்படின்னா அதனால். காரணத்தினால் ஏற்படுறது அப்படின்னா இந்த காரணம், குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதுன்றது ஒரு ரீசன். ஸோ அதனால தான் என்ன பண்ணுது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும். காரணம் இருக்கணும், காரணம் இருந்துச்சு அப்படின்னா அதோட விளைவு அதனால் அப்படின்ற ஒரு இணைப்பு சொல்லால் வரும். அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டின், அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம். அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், பாசிட்டிவ். மரங்கள் தான் மழைக்கு ஆதாரம். ஸோ அதுவும் பாருங்கள், ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஏனெனில் ஒரே போல் நிகழ்வு தான். மரம் வளர்ப்போம், எதனால் மரம் வளர்க்குறோம் அப்படின்னா அதுதான் மழைக்கு ஆதாரம், மழைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அடுத்த கொஸ்டின், உணவு கொடுப்பவர்களே உயிர் கொடுப்பவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால், அதை நான் உணர்ந்துள்ளேன். அதனால் இது நிகழ்வு. அடுத்தது அதனாலுக்கு பிறகு இருக்கிறது அதனால் ஏற்பட்ட விளைவு. நிகழ்வு விளைவு இருந்தாலும் அங்கே இணைப்பு சொல் அதனால் வரும். ரீசன் இருந்தாலும் அதற்கான விளைவுக்கு இடையில் என்ன வரும், அதனால் தான் வரும். உணவு கொடுப்பவர்களே உயிர் கொடுப்பவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அது அதன் விளைவு, அதனால். அடுத்தது, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. கொழுந்தாடை. ஸோ எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொழுந்தாடை அப்படின்றது அடைப்புக்குள் உள்ள சொல். அது கரும்பின் நுனிப்பகுதி. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொழுந்தாடை கேட்டாங்க அப்படின்னா அடுத்தது புலியின் கொழுந்து, அது மாதிரி அடுத்தது கேட்பாங்க. தேவனைய பாவனார் லெசனில் இது இருக்குது. அடுத்தடுத்து அதில் என்ன கேட்கலாம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், கேலி சித்திரம் என்றால் என்ன வினா. மோஸ்ட்லி கடைசியில் வர்ற வினா கடைசியில் டேஸ் இருந்தது அப்படின்னா என்ன தான் வரும், வினா சொல்ல என்ன. அடுத்தது, எத்தனை பேர், இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. ஓகேவா, தெரிஞ்சிடும் நமக்கே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இளையான்குடி மாற நாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை, நெகட்டிவ், முடியலை. எனவே ஓகேவா, அன்று விதைத்த நெல்லை அரித்து விருந்து படைத்தார். தானியம் இல்லை, முடியவில்லை, தரவில்லை, செல்லவில்லை, இந்த மாதிரி இல்லை நெகட்டிவ் இருந்தாவே எனவே. அதே மாதிரி ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ஆனால் போடணும். அடுத்தடுத்து அதுக்கான கொஸ்டின்ஸும் இருக்குது, பார்ப்போம். எனவே அன்று விதைத்த நெல்லை அறுத்து விருந்து படைத்தார். இது எல்லாமே புக்கில் இருக்குது. இந்த ஒவ்வொரு வாக்கியமும் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். ஓகேவா, இதில் இது இனிய சொற்களை பேச வேண்டும்ன்றது பாசிட்டிவ். இல்லை எனில் துன்பப்பட நேரிடும், நெகட்டிவ். ஸோ அதனால் இல்லை என்றால், இல்லைனா தான் துன்பப்படுவோம், அப்படி பேசலை அப்படின்னா துன்பப்படுவோம். அறிஞர் அடக்கமாக இருப்பார். ஆனால் சொன்னேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஆனால் வரும். அறிஞர் அடக்கமாக இருப்பாங்க, ஆனால் மூடர்
அறிஞருக்கு பாசிட்டிவ் என்னது? மூடர். ஆரவாரம் செய்வர். அடக்கத்துக்கு நெகட்டிவ் என்னது? ஆரவாரம். ஸோ அதனால் ஆனால் பட். ஆனால் இங்கே பாருங்களே, இதில் பாருங்க, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். ஓகேவா? இனிய சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு கட்டளை மாதிரி கொடுத்துட்டாங்க. நீங்கள் பேசணும் அப்படின்னு கட்டளை மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் டேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இதை எடுத்துக்கக்கூடாது. இது கட்டளை போன்று இருக்குது. நெகட்டிவ் அடிப்படையில் கட்டளை சொல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் துன்பப்பட நேரிடும். ஸோ இல்லை என்றால். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதனால் ஆனால். அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில். இது கொஞ்சம் ஈஸி. மழலை பேசும் மொழி அழகு. மழலை பேசும் மொழி அழகு. மோஸ்ட்லி இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை பழமொழி அடிப்படையில் கொடுப்பாங்க. அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 2வது தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளன. இது படித்து தான் நீங்கள் போட முடியும். அடைப்புக்குள் உள்ள சொல்ல ஈஸியாக இதை போட்டுற முடியாது. 6th புக் தமிழ் புக்கில் நியூ புக்கில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு அந்த அனைத்து தளங்களையும் நீங்கள் படித்தா தான் என்ன பண்ண முடியும்? 8 தளங்கள். 8 தளங்களையும் நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? தமிழ் நூல்கள் 2வது தளம். முதல் தளத்தில் பிரெய்லி சொந்த நூல் படிப்பகம் இருக்கும். இல்லாட்டி படிச்சிருப்பீங்க. அடுத்தது பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில். விளை நிலங்கள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடக்கின்றன. அனைத்தும் சொல்லிட்டாங்க, பன்மை. ஓகேவா? அனைத்தும் பன்மை அப்படின்னா நான் வரும். கிடக்கின்றன, கிடக்கின்றதுன்னு போட்டக்கூடாது, அது ஒருமை. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன் அப்படி பெயர் வைத்தார், எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா, கல்வி கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு வினா, ஒரு ஆன்சர், ரெண்டுமே இருக்குது. ஒரு கொஸ்டினில் வினா இருக்குது, ஏன் அப்படி பெயர் வைத்தாருன்னு இருக்குது, அதுக்கான ஆன்சர் அடுத்து இருக்குது. அப்போங்க இணைப்பு சொல் ஏனெனில். ஏனெனில். ஓகேவா? ஏனெனில் கல்வி கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால தான் அவர் அந்த பேர் வச்சுருக்காரு. ஸோ இதுவே அப்படியே 2 மாற்றி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அதனால் போட்டிருப்பீங்க. கல்வி கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறதுன்றது மேலே அதுக்கப்புறம் டேஸ் கொடுத்து அந்த பாரதியார் பெயர் வைத்தார் அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே அதனால் போட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வினாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஏனெனில். அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல் குலை வகை. நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ நான் அதோட 2வது கொஸ்டின் சொல்லிட்டேன். அடைப்புக்குள் உள்ள சொல் எல்லாமே எப்படி இருக்குது, நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடைப்புக்குள் உள்ள சொல்ல இதுக்கு முன்னாடி அண்ணா நூற்றாண்டு நூலகத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வச்சு அதுவும் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் கொளுத்தாடை அது வந்துச்சு, அதுவும் நீங்கள் என்ன பண்ணணும், தேவனைய பாவனார் லெசன் படிக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறீங்க, இதுக்கும் தேவனைய பாவனார் லெசன் படிக்கணும். குலை வகை குறித்து தகுந்த வாக்கியம். அழகு அப்படின்னா நெல், திணை, கதிர். நெல், திணை, கதிர் மூணையுமே இந்த குலை வகை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அழகுன்னு சொல்லுவோம். ஸோ 4th ஒன், இதுக்கும் நீங்கள் படித்தா மட்டும்தான் ஆன்சர் போட முடியும். அடுத்தது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார். இதை நீங்கள் படிக்க தேவையில்லை. மயங்கொலி அடிப்படையில் சரியான வார்த்தையை போட்டோம் அப்படின்னா போதும். பகுபத உறுப்புகள் வகைப்படும் சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை, எண்ணிக்கை தான். நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது, எங்கே உள்ளது, இதுவும் நீங்கள் படிக்கணும். அப்படின்னு இந்த வினாச்சொல் இணைப்பு சொல்லாக இருக்கும்போது கஷ்டம் இருக்காது. அடுத்தது பாருங்கள், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், இல்லை என் வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு கேட்டீங்க. அப்போ இந்த கொஸ்டின் திரும்பவும் கேட்டிருக்காங்க, 2வது டைமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நான் திரும்பவும் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை எத்தனை தடவை கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் திரும்பவும் கேட்பாங்க அப்படின்ற முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை.
ஓகேவா? அடுத்தது, சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். ஓகேவா? சாலைகள் விதி தோன்றிய பிறகே சாலை விதி தோன்றியிருக்கும். ஒரு டேட்டாவை, ஒரு செய்தியை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டேஷ் போட்டு இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய ரெண்டுமே ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதுவும் நேர்மறையான செய்தி. ஓகேவா? எதிர்மறையான செய்தி கூட இல்லை. ஃபஸ்ட்டு சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதி தோன்றியிருக்கும்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுமே சேம் தான். அதுபோல் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ஆனால்னு சொல்லியிருப்பீங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ். அதுபோல் தொடர்ச்சி தான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை இதுவும் படிக்கணும். தண்ணீர் குடி, பால் பருகு. இந்த ஒரு டவுட் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மலர் தான் கொய், மலர் தான் கொய். பூ வந்து பார்த்திங்கன்னா பரி தான். பூ பரி, மலர் கொய் வினைச்சொல். அது மாதிரி தண்ணீர் குடி, பால் பருகு. அடுத்தது பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல் இதுவும் நீங்கள் படிக்கணும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை பொறுத்தளவு நீங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து ஆன்சர்லாம் போட முடியாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் படிச்சிருக்கணும். இணைப்பு சொல்ல கூட அதனால் ஆகையாலும் அந்த சென்டென்ஸை படித்து போட்டுருவீங்க. ஆனால் அடைப்புக்குள் உள்ள சொல் என்ன பண்ணணும்? படித்து தான் ஆகணும். மண்டா, இது தெரியும், நடு திராவிட மொழி. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? வட திராவிட மொழியும் தென் திராவிட மொழியும் படிச்சிருப்பீங்க. அதில் படிக்காததை நடு திராவிட மொழின்னு போட்டுருவீங்க. குரூப் மால்தோ பிராகுகி. ஓகேவா? வட திராவிட மொழின்னு போடுவீங்க. அதே மாதிரி தென் திராவிட மொழி தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படின்னு இந்த சைடை வந்து படித்து வச்சுருப்பீங்க. ஓகே. தீயினால் சுட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். ஓகேவா? பாசிட்டிவ். பெரியவருக்கு தீங்கு செய்தவர் தப்பவே முடியாது, நெகட்டிவ். அப்போ கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு ஆனால் போட்டுருங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ். இதுவும் புக்கில் இருக்குது. அதுக்கு நான் இந்த இணைப்பு சொல் அதனால் ஆகையால் இருக்க எல்லாமே புக்கில் தான் இருந்து எடுக்கிறாங்க. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு பதில் சொல்கிறார் இவர். நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று அதற்கான பதிலை குறிப்பிட்டார் நேதாஜி. அதற்கு நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஸோ இதுவும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அதே கொஸ்டினை நான் வைக்கல, வேறு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, அதனால தான் வச்சுருக்கேன். 2 தடவை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். திருக்குறளை இயற்றியவர் யார்? வினா. எறும்பு பாடுபடுவது எதற்காக? இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலெல்லாம் எல்லா வினாச்சொல் போட்டாலுமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. எறும்பு பாடுபடுவது எதற்காக? அடுத்தது சிறுமி. இப்போ இந்த கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அதனால தான் வச்சுருக்கேன். சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தால் தனது இதுவே சிறுமிகள்னா தமது கையில், பன்மை. தனது ஒருமை, சிறுமி தனது கையில், தனது. ஓகேவா? இதே வந்து பன்மையில் வரணும் அப்படின்னா தமது. ஓகே. அடுத்தது 85. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. இதுவும் கொஞ்சம் ஈஸியானது. இந்த மாதிரி அடைப்புச்சொல் கேட்டால் நம்ம போட்டுடலாம். படித்து போடுற மாதிரி தான், ஆனால் அடைப்புச்சொல் மோஸ்ட்லி கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின். மரங்களை வளர்ப்போம், இயற்கை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. இல்லைன்னா தேடி வந்திருக்காது. இது வந்து நிகழ்வு, அதனால் அவருக்கு தேடி வந்த விளைவு அது. அதனால் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் அதோட தொடர்ச்சி தான். 2 நாட்கள் மழை நீடிக்கும். தொடர்ச்சி தான், இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொல்கிறாங்க. மேலும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் 3ஆவது தடவை கேட்குறாங்க.
சோறு கொதிக்கும் தெரியும். எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும். இந்த பழமொழி நம்ம படிக்கணுன்ற அவசியம் இல்லை, நமக்கு தெரிஞ்சிருக்கும். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆமாம், இது உண்மைதான். அதனால் நீ பள்ளிக்கூடம், அதுக்கான விளைவு தான். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்கன்ற நிகழ்வு, அதற்கான விளைவு நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. அதனால் அதிக மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஸோ இந்த கொஷின் வந்து 4th டைமாக கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். 4th or 5th தெரில. வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை தடவை கேட்குறாங்கன்னு. அடுத்தது எப்படி சொற்களை பேச வேண்டும். மோஸ்ட்லி இந்த வினா சொல்ல கடைசி வர்றது என்ன, யார் அப்படின்ற மாதிரி வரும். முதல்ல வர்றது எப்படி, எதற்கு, அந்த மாதிரி வரும். கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை. வாகனங்கள் கல் யாவை பன்மை. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது. கலங்க காரணமாக அமைவது யாது. யாதும் பன்மை தான். யாது என்னென்னு சொல்லணும். அடுத்தது தோட்டத்தில் மெய்து. இது வந்து மயங்கொலி பிழை அடிப்படையில் கேட்டது. வெள்ளை கலர். ஸோ இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான், இதுவும் போட்டுருவோம். அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில். வாடை காற்று. வடக்கில் இருந்து வீசும் காற்று வாடை காற்று. இதுவும் நம்ம என்ன தான் பண்ணணும், படித்து தான் போடணும். கிழக்கில் இருந்து வீசுவது என்ன, மேற்கில் இருந்து வீசுவது என்ன அப்படின்னு. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. இது ஆல்ரெடி பார்த்தோம். நாயன்மார்கள் எத்தனை பேர். இந்த எத்தனை அப்படின்ற அடிப்படையில் நிறைய கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் நிகழ்வு. அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. அதோட விளைவு அதனால். அடுத்தது இது பாருங்க. முடை கூடைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முடைவாங்க. அதோட வினை மரபு. மயில் அகவும் ஒளி மரபு. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஸோ அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக திரும்பவும் இருக்கும், கன்ஃபார்ம் அது. ஏனெனில் மழைக்கு ஆதாரம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது 2 நாட்கள். இன்னும் அதிக உயர்த்தி சொல்கிறாங்க. மேலும் சுடர் விளக்கே நல்லா தான் எரியும், ஓகேவா. சுடர் விளக்கு இருந்தாலும் ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இன்னும் நல்லா எரியறதுக்கு என்ன வேணும், தூண்டுகோல் வேண்டும். அதனால் ஆனாலும், அதனால் வந்து விளைவில் தானே வரும். சரி, ஆனாலும் சுடர் விளக்கு அதே பெஸ்ட்டு தான், அதுவே சிறப்பு தான். இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஆனாலும் இன்னும் அதோட சிறப்பு, இதை விட சிறப்பாக இருக்கிறதான் இது. அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆனாலும் இதை விட பெஸ்ட்டு தான் தூண்டுகோல். அப்போ தான் இன்னும் சிறப்பாக செயல்படும் அப்படின்றதுக்காக. சரியான இணைப்பு சொல். காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே காற்று தான். ஸோ இதுவும் பாடலோட வரிகள் தான், புக்லேயே இருக்குது, ஏனெனில். அடுத்தது நான் மட்டுமே தண்டனை ஏற்று நகரத்தை சேர்வேன். இது பாசிட்டிவ். என் மக்கள் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் அப்படின்றது அவர் தனக்குத்தானே கொடுத்துக்கிற தண்டனை. அதனால் ஏற்படுற விளைவு எப்படிப்பட்டதுன்னா பாசிட்டிவ், நேர்மறையானது. என் மக்கள் அனைவரும் நலம் கிட்டும். ஸோ அப்போ ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னாவே ஆனால் தான். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவருக்கே மோசமான எஜமான். ஓகேவா, பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க 2 பேரை சொல்கிறாங்க. அதனால் ஆனால். தொகை சொற்கள் வகைப்படும் அப்படின்னாவே எத்தனை. காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது. நிலங்களை எத்தனை வகையாக பிரிப்பர். கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. எல்லாத்தையும் சொல்லணும், பன்மை ஆறுகள். அக்ரிணையில் பன்மைனா யாவை போடணும். செப்பு திருமேனியின் பொற்காலம் எது. ஒன்று தான், ஒரு ஆன்சர் தான் பண்ண போகிறோம். பறவைகள் இடம் பெயர்தல்
வலசை போதல் எனப்படும். வலசை போதல் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுத்தலுதலுக்கு கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், கருப்பு. வெயிலில் அலையாதை உடல் கருத்து விடும். கருப்பு. உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியியல் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து, எல்லாமே ஒரே இதுதான், படித்து சுவைத்து ஈர்ப்புடன் எழுத பழகுதல். அதுபோல் எல்லாமே வந்து ஒன்று போலயே இருக்குது. அதுபோல் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸாமில் வந்து அதனால் கொடுத்துருக்காங்க, அடுத்த ஒரு எக்ஸாமில் ஆகையால் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமில் வந்து ஆகையால்ன்றத ஆப்ஷன்லேயே அவங்க வைக்கலை. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதனால் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தாங்க. பட் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 ஆப்ஷனையும் கொடுத்து ஆகையால் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆகையால் ஆன்சரை போடணும். ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் ஆகையால்ன்றது ஆப்ஷனில் இல்லை, அதனால் கொடுத்தாங்க. ஓகே. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையெனில் துன்பப்பட நேரிடும். இந்த கொஸ்டினும் திரும்ப 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 கேட்குற கொஸ்டினாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இதிலேருந்து தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. முக்கியமாக இது எல்லாமே புக்கில் இருந்தே எடுத்து வைக்கிறாங்க. பயிற்சியில் பாருங்கள், புக்குக்கு ஒரு லெசனுக்கு பின்னாடி இருக்கும் பயிற்சி வினாக்கள் அப்படின்னு, அதில் இருந்தால் மோஸ்ட்லி எடுத்து வைக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பரை நல்லா பாருங்கள். ஓகே. ஸோ May 6 வந்து தமிழுக்கு மட்டும் 100 கொஸ்டின்ஸ், தமிழில் மட்டும் 100 கொஸ்டின். இதுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். May 6க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் அதிகமாக உங்களை நான் படிக்க வைப்பேன். 2023-24 கொஸ்டின் அதிகமாக படிக்க வைப்பேன். ப்ளஸ் வந்து பழைய புக்கு, ஏன்னா நியூ புக்கில் இப்போ இருக்க சிலபஸ் கொஞ்சம் தான் கவர் ஆகுது. ஸோ ஓல்டு புக்கை நான் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவேன். எந்தெந்த புக்கில் என்னென்ன இருக்குதுன்னு கட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து படித்தாலும் ஓகே, நான் கட் பண்ணி கொடுக்குறத அதை மட்டும் பார்த்து படித்தாலும் ஓகே தான். ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.